வணக்கம். ஓம் ஸ்ரீ ஷீரடி வினை தீர்க்கும் குபேர சாய்பாபா கோயில் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். வாங்க யூடியூப்புக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன தெரியுங்களா, யூடியூப்பில் இப்போ ஒரு இடத்துல கோவில் கட்டுறோம் அப்படின்னா, உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு பெண்ணாக இருந்து நான் கோவில் கட்டி சாமியெலாம் வழிபடணுன்றது, கோவில் கட்டுறன்ற எண்ணத்துலலாம் கோவில் கட்டலை. இது கடவுளை விரும்பினது. ஏன்னா பாபாவை இது விருப்பம். நான் ஒரு குடும்பத்தில் இருந்து பிள்ளைங்களெல்லாம் வெறுத்து, குடும்பம், வீடு, வாசல், சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு என் குழந்தைங்களுக்கு கூட எதுவும் கொடுக்காம இந்த இடத்துல போடணுன்னா நான் பைத்தியக்காரிச்சா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் விருப்பப்பட்டுட்டார். என்னால் தடுக்க முடியல. நானும் எவ்வளோ முயற்சி எடுத்தேன் வேண்டான்ட்டு. எங்கள் குடும்பத்துலேயும் எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எவ்வளோ முயற்சி எடுத்து பிரச்சனை பண்ணி என்னையும் வெறுக்கிற அளவுக்கு கூட எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அப்படியாவது விட்டுட்டு வருவோனா அப்படின்ட்டு. நானே விட்டாலும் பாபா விடலைங்க. இது நான் விருப்பப்பட்டுலாம் பாபாவை தேடிலாம் போகலை. பாபாவாக என்னை தேடி வந்தது தான். பாபா மட்டும் இல்லை, சிவன்லேருந்து, வராகி அம்மாவிலேருந்து, முருகன்லேருந்து எல்லா தெய்வமும். நான் கோவிலுக்கெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக போகவே மாட்டேன். நிறைய கோயிலில் போய் வரம் கேட்குற வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. விழுந்து விழுந்து கும்பிட்டு கடவுளை கூப்பிட்ற வேலையும் கிடையாது. இது வேணும் அது வேணும்னு கேட்குற வேலையும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, கடவுள் என்ன கொடுப்பானோ கொடுக்கட்டும். கேட்க தெரியாது. முதல்ல எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு இது வேணும்லாம் கேட்க தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்குலாம் கேட்குற அளவுக்குலாம் பக்குவம் கிடையாது. கோவிலுக்கும் நான் விரும்புறது கிடையாது. வீட்டில் வழிபாடு சாமியோடு சரி. ஆனால் ஒன்று மாதிரி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். வீட்டில் பெண் குழந்தைங்களுக்கும் நான் அலங்காரம் பண்ணி பார்த்து ரசிப்பேன். அதேமாரி சாமி அறையும் நான் அலங்காரம் பார்த்து ரசிப்பேன். சாமிக்கிட்ட போய் எதுவும் கேட்டது கிடையாது. இதை நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நீங்கள் எனக்கு கடவுள்கிட்ட எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியாது. அப்படி கடவுளாக விருப்பப்பட்டு அவர் என் மேலே வச்சுருந்த அக்கறை, அன்பு தாங்க இந்த கோவில் கட்டுறதுக்கு காரணம். ஆனால் நாங்கள் எங்கெங்கேயும் இடம் தேடினோம், கிடைக்கல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம்தான் கிடச்சிது. இதையும் நாங்கள் வாங்கி எத்தனையோ பிரச்சனைலாம் தாண்டி அதையும் பாபா சமாளித்து அதை எதிர்த்து நின்று இந்த இடத்துல ஸ்டாண்டர்டியாக உக்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன நடந்ததுன்னாக்கா, ஊர் விட்டு ஊர் வந்துட்டேன். எத்தனை பேருங்க வழியிலலாம் மடக்கி என்னை எவ்வளோலாம் கேவலப்படுத்தணுமோ அந்த மாதிரிலாம் கேவலப்படுத்திட்டாங்க. ஊர் விட்டு ஊர் காவி ஆடை கட்டின்னு இருக்க, உனக்கு என்ன இதெல்லாம் தகுதி இருக்குது? இங்கே இந்த ஊர்லலாம் கோவில் கட்டினவங்களாம் எங்கெங்கேயோ ஓடிட்டாங்க. இப்படிலாம் என்னை எந்த அளவுக்குலாம் அசிங்கப்படுத்தணுமோ இந்த படைப்பில் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரர், என் பிள்ளைங்கள்லாம் சாமியே வேண்டாம், உன்னை யாரும்மா இப்படி போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெறுத்து போய் நான் தனியாக இருந்தேன் 1 வருஷம் ஃபுல்லாகவே இந்த படைப்பில். ஏன்னு கேட்கக்கூட நாதி கிடையாது. பாபா மட்டும்தான் என் கூட இருந்தார். தண்ணி வெள்ளம் வந்திருக்க சொல்ல கூட தனியாக மதங்கிட்டு இருந்தேன். நான் பைரவருங்களாம், கோழி குஞ்சு, பைரவர், நான் எல்லாம். என்னை பார்த்து நல்ல பாம்பு படம் எடுத்து வருதுங்க தண்ணியில். போனோன்னு போயிட்டு. ஆனால் கடவுள் இருக்கிறாருன்னு நிரூபிச்சிட்டாரு. யாராவது ரூபத்தில் கடவுள் துணை இருப்பார். உண்மை இருந்ததுன்னா சத்தியமாக கடவுள் இருக்கிறாருங்க. கண்டிப்பாக இருக்கிறாரு. இல்லாமலாம் போகவே மாட்டார். அந்த நேரத்தில் நான் குடியிருந்தேன்னா அது பக்கத்தில் இருந்த பொண்ணு அந்த மழையில், என்னம்மா பண்ணுறீங்க, பசிக்குதான் சாப்பிடுங்கம்மான்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு தந்து கொடுத்து, நான் பைரவனுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு பால், சுடு தண்ணி எல்லாமே எடுத்தாந்து வயசான அவங்க அப்பாட்ட கொடுத்து எடுத்துகிட்டு இந்த கோயிலில் 2 பேர் என்னை எடுத்தாந்து இந்த கோயிலில் தண்ணியில் மிதங்கிட்டு இருந்தேன். என்னை எடுத்தாந்து இங்கே விட்டாங்க. ஒரு கோயில் கட்டுறதுன்னா சாதாரணமானது இல்லைங்க. ஆனால் நான் விருப்பப்பட்டுலாம் கோவில் கட்டலை. கடவுள் விருப்பப்பட்டுட்டார். நான் தடுக்க முடியாது. தயவுசெய்து ஊர் விட்டு ஊர் கேவலமாக பேசாதீங்க. ஏன் தெரியுங்களா, கடவுள் விருப்பப்பட்டுட்டாருங்க இங்கே வரணும்னு. அவரை கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் அவரால் போக முடியாது. குட்டி பாபா தூக்கி வச்சுட்டு நான் வேறு எங்கன்னா போயிட்டுருப்பேன். 5 அடி பாபா, 2500 கிலோ, நான் எப்படிங்க தூக்கிட்டு போக முடியும்? இது இந்த இடத்துல ஒரு ஊர் தானேங்க. எல்லாரும் மனுஷன் தானே.
எல்லாரும் கடவுள் படித்த மனுஷன் தானே. அது ஏங்க ஊர் விட்டு ஊர் வந்தால் கோயில் கட்டக்கூடாதா? அந்த உரிமை எனக்கு இல்லையா? இந்த ஊரில் இருக்கவங்களாம் மனுஷன் தானே. என்னை எவ்வளோ கேவலம் பண்ணணுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்க. எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க. இத்தனை வாட்டி யூடியூப் போட்டிருக்கேங்க, நான் ஒரு நாள் அழுது போடல. இப்போ கும்பாபிஷேகத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணுங்க. என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஊர் விட்டு ஊர் வந்துட்டீங்க. எல்லாமே இது வந்து நவீன் நகர், ஆத்தனாஞ்சேரி, காஞ்சிபுரம் மாவட்டம் தான். நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த பாபா கோயில் இருக்கிற அட்ரஸ்ஸு புரியுதுங்களா? அப்படி இடத்துல இருந்து எல்லோரும் ஒரு இடத்துக்கு தாங்க மண்ணில் போக போகிறோம். இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க இந்த ஊரில் இருக்கவங்க தான் கோயில் கட்டணும். இடம் வாங்கி நல்லது செய்யக்கூடாதா? இடம் வாங்கி கோயில் கட்டக்கூடாதா? இதுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லையா? மனுஷன் கேட்கலன்னா பரவாயில்லைங்க. நான் சத்தியத்துக்கு இருக்கிறேன். சத்தியமான தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். யாரையும் ஏமாத்தலை. கோவில் கட்டி தரேன்னு சொல்லி சபதி கூட 3.5 லட்ச ரூபான்னு 5 லட்ச ரூபா வாங்கிட்டார். அதுக்கு கூட நான் வருத்தப்படலை. ஏன்னா நான் ரொம்ப வீடு வாசல் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நான் யூடியூப்லேயே நான் இருக்கிற இடத்தெல்லாம் எடுத்து போட்டு காட்டிட்டேன். எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்காரு பாபா. நிறைய பேருக்கு குழந்தை வரும், கல்யாணம் வரும், கணவன் மனைவி ஒற்றுமை, கஷ்டப்படுறவங்களுக்கு நோய் தீர்ப்பு, ஊமை எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்காரு. இவ்வளோ நல்லது செய்கிற பாபா. சொத்துன்னா வீடுன்னா எது இருந்தால் அது கடவுள் கொடுத்துட்டு தானே. அந்த கடவுளுக்கே கொடுக்கலாமா? நான் கோவில் கட்டினேன். இன்னைக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டா இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க, இந்த பக்கம்லாம் வந்துட போகிறீங்கன்ட்டு மிரட்டல். ஏங்க ஊர் விட்டு ஊர் விட்டா கோயில் கட்டக்கூடாதா? சத்தியமாக சொல்கிறேங்க, கடவுள் இருக்கிறது உண்மை. என்னை மன வலிக்க வைக்கிற அத்தனை பேர்கிட்டையும் நான் சொல்கிறேன். ஏன் பாபா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். நான் எந்த கேள்வியும் கேட்கல. நான் இடம் வாங்கி தானே கோயில் கட்டுறேன். தனிப்பட்ட முறையில் கோயில் கட்டுறீங்க, உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்குங்க உரிமை இருக்குது? நான் போய் நீதி கேட்க போகிறேன். எனக்கு நீதி வேணும்னு கேட்க போகிறேன். கடவுள் இருக்கிறாருன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு கடவுள் கண்டிப்பாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவார். நான் போகிறேன், நீதி கேட்டு கலெக்டர் வரலும் போகிறேன். எல்லார்கிட்டையும் போய் சொல்ல போகிறேன். என்னுடைய சாய் பக்தர்கள் எல்லாரையும் வர வைக்க போகிறேன் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னாக்கா இது என்னங்க நியாயம்? நீங்கள் அம்மனம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் வச்சு இந்த கோயில் கட்டணும், ஆத்தனாஞ்சேரிக்கு வராதிங்கன்னு. இது என்னங்க அம்மனம் பக்கம் ஆத்தனாஞ்சேரி? இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இந்த ஊர் அந்த ஊரெலாம் நினச்சிலாம் கோயில் கட்டலையே. எல்லாம் என் பிள்ளைங்கள், எல்லாம் கடவுள், ஒரே கடவுள், ஒரே மக்கள் நினச்சி தான் நான் கோயில் கட்டணுன்னு இதில் மாற்றி என்னை பேசி மிரட்டல் கொடுக்குறாங்க. இந்த யூடியூப் பார்க்குற அத்தனை பேருக்கும் எனக்கு வந்து நீதி சொல்லணும், நேர்மை எனக்கு கிடைக்கணும், சத்தியம் ஜெயிக்கணும். நான் உண்மையாக இருக்கிறேன்னா இல்லையான்னு கடவுள் காட்ட வைப்பேன். இந்த கோயில் கட்டுறதுக்கு யார் யார் தடையாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் காரணத்துக்கு பாபா வந்து கண்டிப்பாக தண்டிப்பார். எனக்கு ரொம்ப மன வலிக்கு மன உளைச்சலுக்கு இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாரும் இல்லை, சில பேர் மடக்கி நான் கடைக்கே போக முடியல. கடைக்கு என்னை போக விட மாட்டேங்கிறாங்க. மடக்கி என்னை அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. எனக்கு இத்தனை நாள் யூடியூப் போட்டிருக்கேன். இந்த சைடில் பத்திரிக்கை கொடுக்கக்கூடாது, இந்த சைடில் பேனர் போடக்கூடாது,
பாபா இங்கே வந்து 5 வருஷம் ஆகுதுங்க. இப்போ தான் அங்கே பாபா வந்தார். நான் எந்த தடங்களும் பண்ணலை. பாபா வந்து இப்போ ஒரு 6 மாதம்தான் இருக்கும். நான் போய் எதுவுமே கேட்கல. எங்கே பாபா இருக்கிறாரு, நீங்கள் எதுவும் நோட்டீஸ்லாம் வச்சிங்கன்னா பிரச்சனை பண்ணிவிடுவோன்னு மிரட்டல் வருது. அதனால நீதி வேணும். இந்த யூடியூப் பார்க்குற எல்லாரும் பாபாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு தனி பெண்மணியாக இருந்தது கோவில் கட்டுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாபா நிறைய செஞ்சுருக்கிறார். நானும் என் புருஷனும் 2 பேர் தான் இந்த கோயிலுக்கு போராடுறோம். மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் இந்த கோயிலுக்கு முடிஞ்சவர்கள் வந்து பண உதவி பண்ணுறீங்களோ இல்லையோ, என் மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுங்க. முன்னால் நான் எல்லோரும் என் கூட வந்து என் கை ஒரு கையினை என்னை சுற்றி என் பிள்ளைங்க கையை நான் எதிர்பார்க்குறேன். நான் ஒரு கை தூக்கும்போது பாபாவுக்கோசம் நல்லது செய்கிற பாபாவுக்கு, நேர்மையாக இருக்கிற பாபாவுக்கு என் பின்னாடி என் பிள்ளைங்க கை தூக்கணும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த கை நம்பிக்கையாக இருக்கட்டும். எப்பவுமே உண்மையாக இருப்பேன். அம்மா மக்களுக்கோசம் இந்த மடப்பிக்கு வந்திருக்கிறேன். ஊர் விட்டு ஊர் வந்து தாழ்மையாக கேட்குறேன். இந்த கோயில் கட்ட விடாதவங்களுக்கு இந்த பாபா இணைத்திருக்க பாபா நம்மளவங்க அத்தனை பேருமோ, பாபா எவ்வளோ நன்மை செய்திருக்கிற அத்தனை பேருமோ துணையாக இருக்கணும். நன்றி, வணக்கம். வாங்க.